வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த அந்தர்வாசனா சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே வீடியோக்குள்ள வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எபிசோடு 4 and 5 தாங்க பார்க்க போறோம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரகுவையும் அவங்க அத்தையும் தாங்க காட்டுறாங்க. ரகு என்ன பண்ணோம்னா அவங்க அத்தையை கண்ணை மூடி பெட்ரூம்க்கு கூட்டு வருவாங்க. பெட்ரூம் பார்த்தனா கொஞ்சம் அழகா இவன் டெக்கரேட் பண்ணிருப்பானா. அதை பார்த்தோன்னே என்ன ரகு பெட்ரூம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் உங்களுக்காக தான் அத்தை. நீங்க 2 நாளா மாமாவை பார்த்துட்டு தூங்கவே இல்லையா, சோ அதான் நீங்க நிம்மதியா தூங்குறதுக்காக பெட்ரூம் நான் இப்படி ரெடி பண்ணிருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. சரிங்க அத்தை நீங்க தூங்குங்க, நான் பக்கத்து ரூம்ல தான் தூங்குவேன், உங்களுக்கு எது தேவையானாலும் பெட்டை விட்டு இறங்காதீங்க, அப்படியே எங்களை கூப்பிடுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. அப்படியே அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ரகுவும் ராகேஷும் உட்காந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுவானுங்க. இவனுக்கு என்ன ஐடியா பண்ணணும்னா அந்த அத்தையோட பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்க படுக்கிற இடத்துல ஒரு சின்ன பொருள் ஒண்ணு வைப்பாங்க. அது என்னன்னா பெண்களை அவங்களே சந்தோஷப்படுத்துறதுக்காக அதை வச்சுப்பாங்க, ஆண்கள் தனக்கு தானே பண்ற மாதிரி. இப்ப இவன் என்ன பண்ணுவானா அவங்க படுக்கிற இடத்துல அதை கீழே வைப்பாங்களா, வச்சுட்டு 2 பேரும் ரிமோட்டை மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த பொருளோட பேர் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் சொல்லல, சோ நீங்களே புரிஞ்சுக்குங்க. இப்ப இவங்க 2 பேர் வெளியே வந்தவங்க அந்த அத்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப அவங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா அது மேல படுக்க ராகேஷ் என்ன சொல்லணும்னா சீக்கிரமா அதை ஆன் பண்றா அப்படின்னு சொல்ல, இவனும் ஆன் பண்ணுவான் பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா ஒண்ணுமே ஆகல, வேலை செய்யலையாடா அப்படின்னு ராகேஷ் கேட்க, நம்ம ராஜுவும் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் இருடா நான் லெவலை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லெவல் 2 வைக்க, அப்பயும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா. உடனே என்னடா இது ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் டைரக்டா லெவல் 4 வச்சோடனே இப்பதாங்க அவங்களுக்கு ஃபீல் ஆகும். உடனே அவங்க முனகிற சவுண்ட் கேட்குமா, டே இது வேலை செய்யுதுரா நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் சொல்ல, டேய் நான் சொல்றது கேளு, முதல்ல நான் உள்ள போறேன் அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இதுக்கு ஐடியா கொடுத்தது நான் தான், அதனால நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப பின்னாடி இருந்த ஒரு சின்ன பூச்சட்டி தள்ளி விட்டுருவான்ல, அதை டப்புன்னு உடஞ்ச உடனே இவ்வளவு நேரம் உள்ளார துடிச்சிட்டு இருந்த அந்த ஆன்டிக்கு இந்த சவுண்ட் கேட்டோடனே டப்புனா அவங்க நிதானத்துக்கு வந்து அவங்க எழுந்து வெளியே வரும்போது இந்த 2 பசங்களும் அங்கிருந்து போயிடுவாங்க. வந்தவங்க வாசால பார்த்தனா சின்ன பூச்செடி உடைஞ்சிருக்குமா, அவங்களும் யோசிப்பாங்க யார் இதை தள்ளி விட்டா அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீன்ல பார்த்தனா காலையிலேயே நம்ம அத்தை மாமா கிட்ட போயிட்டு ஏங்க எனக்கு உடம்பு கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் அதான் நான் சொல்றேன் இல்லையா வேலை எல்லாம் அதிகமா செய்யாத சொன்னா கேக்குறியா, அதனாலதான் உனக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்குது, நான் சொல்றது கேளு நான் வேணா பிடிச்சி விடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா நீங்க வேணாங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி இரு நான் பசங்களை கூப்பிடுறேன் அவங்க உனக்கு பிடிச்சி விடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் இல்ல அவங்க சின்ன பசங்க அவங்க எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அத்தை கேட்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இரு அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த ராஜையும் ராகேஷையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இங்க பாருப்பா உங்க அத்தைக்கு கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குதான், கொஞ்சம் அவளுக்கு பிடிச்சு விடுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே ராஜுவும் அட அத்தை அவ்வளவுதானே வாங்க நான் பிடிச்சு விடுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்கள கூட்டு போயிடுவானுங்க. கூட்டு போயிட்டு நடு ஹால்ல ஒரு சாயிற மாதிரி ஒரு சேர்ல படுக்க வச்சு நம்ம ராஜேஷ் என்ன பண்ணோம்னா அவன் காலும் ராகேஷ் என்ன பண்ணோம்னா அவன் மேல கையும் உடம்பையும் பிடிச்சி விட்டு இருப்பாங்க. இப்படியே பிடிச்சிட்டே இருக்கும் போது இந்த கீழே இந்த ராஜு சும்மா இல்லாம அவங்க துணியை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி கண்ட இடத்துல கை வச்சு அழுத்திட்டு இருப்பானா. இதே டைம் ராஜேஷும் மேலே அதே வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி விடும் போது முதல்ல வலி லைட்டா குறையிற மாதிரி இருக்குமா, இப்ப இவங்க பிடிச்சி விட்டதால இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க முனக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே முனங்கிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பண்ண ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாம அவங்களுக்கு சத்தம் போட ஆரம்பிக்க, டப்புன்னு அவங்களுக்கு நிதானம் வந்து டே அழுத்துறது போதும் முதல்ல கையை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே ராஜு இன்னும் முடியல அத்தை எதுக்காக அவசரப்படுறீங்க கொஞ்சம் உட்காருங்க நாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் அழுத்துறோம் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு சரியாயிடுச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சத்தம் போட்டு அங்கதான் அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னது இந்த பசங்களை கை கால் பிடிக்க சொன்னா இவங்க மசாஜ் பண்ணலாம் இல்ல வேற ஏதோ ட்ரை பண்றாங்களா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இவங்க உட்காந்து யோசிக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இப்ப இந்த 2 பசங்க வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த மாமா என்ன பசங்களா இன்னொங்க நாள போக போறீங்க இங்க சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க மாமா நாங்க வந்த வேலையே முடியல எங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன வேலைடா முடியல என்கிட்ட சொல்லுங்க உங்க 2 பேர் ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல மாமா அதெல்லாம் உங்களால முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது கண்டிப்பா இன்னைக்கு உங்க ஆசையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து போக அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனிக்கு ஒரு கால் வருங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா ஏமா இன்னைக்கு ஆபீஸ்ல அதிக வேலை இருக்கு சோ நைட்டு நான் இங்கேயே தங்கிப்பேன் அதனால நான் நாளைக்கு தான் வருவேன் இன்னைக்கு நீ தனியா தூங்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த வேலையை யார்ட்டாச்சும் விட்டுட்டு வாங்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா என்னால தனியா தூங்க முடியாது எனக்கு கெட்ட கனவு வரும் அப்படின்னு சொல்லும் போது, நீ கவலைப்படாத நம்ம பசங்க தான் 2 பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட போய் தூங்கு கண்டிப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த பசங்களோட பெட்ரூம்ல தாங்க காட்டுறாங்க. இப்ப அந்த பசங்க 2 பேரும் உட்காந்து என்ன பேசிப்பாங்கன்னா டேய் இங்க இருந்து அத்தையை பார்த்து வெறி ஆவறதோட பேசாம நம்ம ஊருக்கு போயிட்டு யாராச்சும் கரெக்ட் பண்ணியாச்சும் மேட்டர் பண்ணலாம்டா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் கிளம்பி
இருக்கும்போது இப்ப அந்த ரூமுக்கு அத்தை வராங்க. வந்தாங்க, என்ன பசங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அத்தை, இங்க எங்களுக்கு போர் அடிக்குது அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே, நீங்க வேற கிளம்புறீங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ராஜு என்ன ஹெல்ப் அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லனா, உங்க மாமாக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கான், சோ நைட் வரமாட்டாங்க, நீங்க நைட்டு மட்டும் என் கூட படுக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இதை கேட்ட ராஜுக்கு ஒரே சந்தோஷங்க. உடனே அவன் என்ன சொல்லனா, அட அத்தை அவ்வளவுதானே, இன்னைக்கு நைட்டு 2 பேரும் நாங்க உங்க கூட படுக்கிறோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட்டு பார்த்தனா அத்தை அவங்க பெட்ரூம்ல இருக்கும்போது இவனுக்கு 2 பேரும் அங்க போவாங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பசங்களா உங்களுக்காக நான் கேக் வாங்கி வச்சிருக்கேன், இந்த இருக்கு சாப்பிடுங்க அப்படி சொல்லும்போது இப்ப இந்த ராகேஷும் அதை எடுத்து சாப்பிட்டோம்னா, அத்தை கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை யோசிச்சேன், உங்களை கீழே படுக்க வச்சுட்டு நான் மேல படுக்கலான்னு, ஆனா நீங்க தான் நாளைக்கு ஊருக்கு போறீங்க இல்லையா, சோ அதனால இப்ப என் முடிவை மாத்திக்கிட்டேன், நீங்க 2 பேரும் லெஃப்ட் ரைட் படுங்க, நான் உங்களுக்கு நடுவுல படுத்துக்கிறேன் அப்படி சொன்னோடனே ராகேஷும் சூப்பர் அத்தை, நைட்டு ஃபுல்லா நம்ம கதை பேசலாம் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே சரி வாங்க படுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க படுக்கும்போது பக்கத்துல 2 பேரும் உட்காந்துட்டு இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி ராகேஷ் சொல்லு, ஏன் உங்களுக்கு 2 பேருக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனுங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அத்தை, நாங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி அந்த பொண்ணு எங்களை பார்க்கவே மாட்டேங்குது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அந்த பொண்ணுங்க கொடுத்தா தானே எங்களோட அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்த, ஆனா அவங்களை எங்களை எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நான் மட்டும் பொண்ணா இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா உங்க 2 பேருக்கு நான் அந்த வாய்ப்பு கொடுத்துருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இதை கேட்ட அவங்களும் சந்தோஷப்படுவாங்களா, சரி வாங்க பசங்களா டைம் ஆகுது படுப்போம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா, இப்ப தூங்கும் போது ஒரு 12 மணி ஆயிடுங்க. 2 பேர் தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப அத்தை நடுவுல படுத்துட்டே இருக்கும்போது இந்த ராகேஷ் என்ன பண்ணுனா, காலை தூக்கி அவங்க மேல போடுவாங்க, அவங்கள லைட்டா தள்ளி விட, அதே டைம்ல ராஜு என்ன பண்ணானா கையை தூக்கி அவங்க மேல அழக போட இவங்கள தள்ளி தள்ளி விட்டுட்டு இருப்பாங்களா, இவங்களும் சும்மா இல்லாம விடாம அவங்கள தடவிட்டே இருக்க ஒரு கட்டத்துல அத்தையாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்புறம் என்ன, அத்தைய வச்சு நைட்டு ஃபுல்லா இவனுக்கு பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். இவனு நினைச்ச மாதிரி அத்தைய நைட்டு விடிய விடிய வச்சு மேட்டரையும் முடிச்சிருவானுங்களா. உண்மையாவே இந்த சீனை செம ஆட்டா எடுத்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் வேற பண்ணிருக்காங்க இந்த வீடியோ. இப்படியே இவங்க சம்பவம் பண்ணி முடிக்க அப்படியே இதனுடைய 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 5th எபிசோடு பார்த்தலாம். இந்த 5th எபிசோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பசங்க தான் ஆல்ரெடி அத்தையை மேட்டர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால இவனுக்கு ரொம்ப ஈஸியாவே அத்தை கூட பழக முடியுங்க. இவனுங்க மாத்தி மாத்தி 2 பேரும் சேர்ந்து அவங்கள டெய்லியும் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாவே காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு நாள் பார்த்தனா இவனுக்கு 2 பேரும் ஊருக்கு கிளம்புவாங்களா. இப்ப மாமா அவங்கள வழி அனுப்பும் போது, உங்களை இங்கிருந்து அனுப்புறதுக்கு எங்களுக்கு மனசே இல்ல அப்படி சொல்லும் போது பசங்களும் எங்களுக்கு இங்கிருந்து போறதுக்கு மனசு இல்ல, ஆனா என்ன பண்றது வேலை இருக்கு, அத்தையும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க, உண்மையாவே உங்க 2 பேருக்கு அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்ல அப்படின்னு அவங்க டபுள் மீனிங்கா சொல்ல ஒரு வழியா இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அவங்க மாமனார்கிட்ட போயிட்டு, மாமா உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரும் எனக்கு சாப்பிட நீதான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவளும் ஷாக் ஆயிடுவாங்களா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ அந்த பசங்க கூட மேட்டர் பண்ணதை நான் பார்த்தேன், இந்த விஷயத்த என் பையன் கிட்ட சொன்னான்னு என்ன நடக்கும் தெரியும் இல்லையா, சோ அதனால நீ அமைதியா இரு, நான் என்ன பண்ற மட்டும் நீ பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளால எதுவுமே பேச முடியாதுங்க. அப்புறம் என்ன, இந்த மாமனார் அவங்க மருமகளை வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்மையா எடுத்திருப்பாங்க. சும்மா அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த சீன்ஸ் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா அவங்க மருமகளை வச்சு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேண்டாம் விருப்பமா பண்ண அவங்க மருமக ஒரு கட்டத்துல அது புடிச்சு போய், மாமா நீங்க நல்லாவே பண்றீங்க, தயவு செய்து நிப்பாட்டாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து செம்மையாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒரு இருட்டான ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா நம்ம மாமிய இந்த பசங்க மேட்டர் பண்ணாங்க இல்லையா, அந்த போட்டோ எல்லாம் செவுத்துல போட்டு யாரோ ஒருத்தவங்க மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அட நம்ம மாமா தாங்க. இவர் ஒரு சைக்கோ போல. அவங்க மேட்டர் பண்றதை பார்த்து இவரும் தனியா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆஹா ஒரு ஃபேண்டசி முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 ஃபேண்டசி இருக்கு, கண்டிப்பா இதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு சைக்கோத்தனமா சிரிக்க அப்படியே இதனோட கம்ப்ளீட் வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு புது வெப் சீரிஸ்ல மீண்டும் சந்திக்கிறேன். இதோட நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.